காஃபி. காஃபி நல்லாவே இல்ல. ஏன் காஃபி கீழ கொட்டினீங்க? ஏய் போய் சொல்லாத. நீங்க தான் தேவையில்லாம சண்டை போட்டுட்டே இருக்கீங்க. ராதிகா கத்தாதீங்க அத்தை. இப்பவே நான் கோபிக்கு ஃபோன் பண்றேன். கோபி காஃபி கப்ல இருந்து கொட்டி கிடக்கு. காஃபி நல்லா இல்லன்னு சொல்லி உங்க அம்மா தான் தட்டி விட்டாங்க. கையில இருந்த காஃபி தட்டி விட்டுட்டு நாடகம் போடுறியோ? நாடகக்காரி. நீ தான் நாடகம் போடுறீங்க. ரொம்ப ஓவரா பேசுற. தேவையில்லாம வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து ராதிகா அம்மா கோபி அம்மாக்கு காஃபி கொடுக்குறாங்க. உடனே கோபி அம்மா காஃபி நல்லாவே இல்லைன்னு சொல்றாங்க. உடனே ராதிகா அம்மா என்ன பண்றாங்கன்னா காஃபி கப்பை கீழே போட்டு உடைச்சிட்டு ஏங்க இப்படி உடைச்சிங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கோபி அம்மா நீங்க தானேங்க கீழே போட்டு உடைச்சிட்டு ஏன் இப்படி பொய் சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. உடனே ராதிகா வந்து ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அத்தைன்னு கேக்குறாங்க. கோபி அம்மா ராதிகான்னு கத்துறாங்க. அதுக்கு ராதிகா சொல்றாங்க சும்மா கத்தாதீங்க அத்தை அப்படின்றாங்க. இப்பவே நான் கோபிக்கு ஃபோன் பண்றேன்னு கோபி அம்மா கோபிக்கு ஃபோன் பண்றாங்க. கோபி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே காஃபி கப்பை பார்த்துட்டு என்ன காஃபி கப் கீழே உடஞ்சிருக்கேன்னு உடனே ராதிகா சொல்றாங்க உங்க அம்மா தான் கீழே தட்டி விட்டாங்க அப்படின்றாங்க. கோபி அம்மா அதுக்கு சொல்றாங்க கையில இந்த காஃபி கப்பை கீழே தள்ளி விட்டுட்டு நாடகம் போறியா நாடகக்காரி. உடனே அங்க கோபி அம்மாக்கோ ராதிகா அம்மாக்கோ சண்டை வருது. கோபிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னியோட ப்ரோமோ இதோட முடிஞ்சிருச்சுங்க.